பிரபு அண்ணன் கால் பண்றாரு. அவர் வர என்ன திருவிழாவுக்கு வான்னு வர சொல்லுவாரே. இப்போ நம்ம என்ன பண்றது? சரி, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவோம். சொல்லுங்கண்ணே. திவா, என்கிட்ட இதை மறைக்கிறியா? நான் என்னண்ணே உங்ககிட்ட மறைக்க போறேன்? ஏய், பார்ல வச்சு உன்னை ஒரு பொண்ணு அடிச்சாளா? பதில் சொல்றா. உன்னை ஒரு பொண்ணு அடிச்சாளா? சொல்றான்ற. ஆமாண்ணே. என்னடா சொல்ற? போயும் போயும் ஒரு பொம்பளை ஒரு அடிச்சிருக்கா. அத எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி நக்கல என்கிட்டயே சொல்றான். என்னடா திவா, என்ன நடக்குது? எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என் புருஷனை ஒரு பொண்ணு அடிச்சிட்டானா? நல்லா வாங்கட்டும். ஏன்டா அடிச்சா? அண்ணே, நம்ம இடத்துல பார் நடத்த கூடாதான், அதுக்காக தான் என்ன அடிச்சா. என்னது? நம்ம பார் நடத்துறா அவளுக்கு என்னடா பிரச்சனை? நம்ம பார் நடத்துறதுனால குடியிருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் பிரச்சனையா? இதுல ஊர் ஜனங்க எல்லாரும் சப்போர்ட் வேற. அதுக்கு உன்னை அடிப்பாளா? உன்னை ஒரு பொண்ணு அடிச்சிட்டானா என்னடா பண்ணிருக்கணும் நீ? அவளை அங்கே கண்டத்தனமா வெட்டி போட்டு வந்திருக்காளா? உன் புருஷனை ஒருத்தி அடிச்சிருக்கா, நீ சந்தோஷப்பட்டு சாமி கும்பிட்டு இது என்ன சிரிக்கிற விஷயமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெயந்தி. அக்கா, எங்க வச்சு ஏன் அடிச்சாங்களா? அது அந்த பொண்ணு ஏதோ பார்க்க போயிருக்கா போல. ஒரு வீட்டையே பாரா மாத்திட்டீங்களா? உங்களுக்கு பொம்பளைங்க கிள்ளுக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்கா. ஆமா அக்கா, அடுப்புல சாப்பாடு வச்சீங்க, ஆஃப் பண்ணீங்களா? நீ பண்ண கூத்துல நான் சாப்பாடு வச்சதையே மறந்துட்டேன். சரி, நான் போய் என்னன்னு பாக்க. சரிக்கா. அப்புறம் ஜெயந்தி, புருஷனை கொஞ்சம் மரியாதை நடந்து கத்துக்கோ. இப்படி எல்லாம் பேசாத. பேச மாட்டேங்கா. என்னவோ நான் பாட்டுக்கு சொல்றேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேன். என்னவோ பண்ணி தொலை போ. பாடி போயிட்டாங்கப்பா. நீயே சொல்லி இந்து பொம்பளை பொம்பளைன்னு எத்தனை தடவை இலக்கரமா பேசிருப்பாந்தாலே, அவனுக்கு ஒரு பொம்பளையே நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்கான்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, பார்க்க கொடுத்து வைக்காம போயிட்டேனே. ஐயோ இந்து, நான் எத்தனையோ தடவை வேஷம் போட்டு அவனுக்கு தெரியாம அவனே அடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு எந்த வேஷமும் போடாம அடிச்சிருக்கானா? எவ்வளோ பெரிய விஷயம். அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே. அம்மா தாயே, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளை நீ நல்லா வச்சுக்கோமா. முடிஞ்சா இன்னும் 4 அடி அந்த ஆளை அடிக்கிறதுக்கு அவளுக்கு இன்னும் சான்ஸ் கொடு. அது மட்டும் நீ செஞ்சுட்ட, என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல அழக குத்தி வச்சு காவடி எடுக்க வைக்கிற சாமி. நீ செஞ்சிரு சாமி, செஞ்சிரு சாமி, செஞ்சிரு சாமி. சாமி, அது உன்னால மட்டும்தான் முடியும். உன் பவரை காட்டு, உன் பவரை காட்டு. எனக்கு தெரியும், நீ செஞ்சிருவ, நீ செஞ்சிருவ. எனக்காக நீ செஞ்சிருவ, செஞ்சிருவ, செஞ்சிருவ. ஐயோ, எனக்கு சந்தோஷம் பிச்சுக்கிட்டு போதே. நீ எதுக்கு இவனுக்கு பரிமாறிட்டு இருக்க? இல்ல, பசிக்குதுன்னாரு, அதான். எல்லாம் அவன் போட்டு சாப்பிட்டுப்பான். நீ போய் பாத்திரத்தை கழுவுற வேலையை பாரு. இவ என்னமோ பண்ண மாதிரியே இருந்துச்சா? சரி, இவளை இன்னும் உன்னிப்பா ஃபாலோ பண்ணணும். உனக்கு அறிவு இருக்கா? என்ன வேலை பாக்குற? ஒரே யாருன்னா இப்படிதான் டக்குன்னு தலையில தட்டுவியா? நான் வேணும்னு பண்ணலைங்க. உங்களுக்கு இருமல் வந்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தட்டிட்டேன். தப்புதாங்க. இப்ப பாரு, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நல்ல வேலை அவங்க சரியா நம்மளை கவனிக்கல. கவனிச்சிருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த தடவை ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுக்கோங்க. நீ என்ன சொன்னாலும் விட மாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஐயோ, நீங்க சாப்பிட்டு போங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வேகத்துல இப்படி பண்ணிட்டோம். இவரு பாவம் ரொம்ப பயந்துட்டாரு. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அதான் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, போ.
வீட்டில் யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா. பார்த்தா சொல்ல போறேன். நான் தான் இவளை பார்க்கவே இல்லையே. நம்பிட்டேன். நீ வாங்கி கொடுத்த புடவைய அவ கட்டுவாளா மாட்டாளன்னு தானே நீ பாத்துட்டு இருந்த. இப்ப பாரு, திருவிழாக்கு போகும்போது சரியா புடவை எடுத்து கட்டிட்டான். அந்த சந்தோஷத்துல தானே பாத்துட்டு இருக்க. சரியா சொன்னனா? அண்ணி, சும்மா நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த புடவைய அவ கட்டுனா என்ன, கட்டலைன்னா என்ன? வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஏய், ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. பட. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லையே, நான் சும்மா சாதாரணமா பார்த்தேன். இல்ல கர்ணா, உன் மொழியே சரியில்லை. அதனால தான் அவ அப்படி கேக்குறா. என்னதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். இல்ல, இந்த புடவை சைஸ்லாம் கரெக்டா இருக்கா? புடவை சைஸா? கரெக்டா தான் இருக்கு. ஏய், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இங்க பாரு, இந்த புடவை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரியா? நீ ஏன் வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் என்ன கற்பனை பண்ணேன்னு நீ என்ன கற்பனை பண்ண? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணல, சும்மா சொன்னேன். வேற வேலை இல்ல பாரு. நம்பிட்டேன் சும்மா. ஏய், ஏதோ நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசிக்கிறீங்க? நீங்க தமிழ்ல தான் பேசுறீங்க, அது தெரியுது. ஆனா ஒரு மண்ணை எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி, அதெல்லாம் புரியலைன்னா அவகிட்டே கேட்டுக்குங்க. நான் எதுக்கு சொல்லணும்? வேணும்னா நீ சொல்லிக்கோ, இல்லைன்னா அவன்கிட்டே கேட்டுக்கோ. அடச்சே, இதுங்க ரெண்டுக்கும் நடுவுல நாம தான் மாட்டிக்கிட்டோம். திருவிழால இப்படிதான் ரெண்டு முட்டிக்கிட்டு தெரிய போதும் போல. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. நல்லா நல்லா இருக்கா? இருக்கா? சூப்பரா இருக்கு. கண்ணா, எங்க அவங்கலாம்? இதோ வர்றாங்க. என்ன செய்ய இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்பி வா. சரி, இந்து எங்க? வராக்கா வராக்கா. ஷோ, லேட் ஆகுது. இந்து, சீக்கிரம் வா. இது வந்துட்டேன்க்கா. அண்ணி, நீங்க போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். சரி போங்க. கருணா, வாங்க போலாம். வா.